வணக்கம். மடப்புறம் லாக்அப் டெஸ்ட் விவகாரம் தொடர்பாக அஜித்குமார் உடலில் 18 இடங்கள்ல கடும் காயம் இருந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 29 வயதான கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்ததாக கூறப்படக்கூடிய இந்த சம்பவத்தில் தற்போது அவரது உடலானது நேற்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் அவருக்கு கடும் சித்திரவதை செய்ததற்கான அடையாளங்கள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரேத பரிசோதனை முடிவுகள் முதற்கட்ட தகவல்ல குறைந்தது 18 இடங்கள்ல வெளிப்புற காயங்கள் உடலில் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும், காயங்கள் மண்டையோடு தொடங்கி அதாவது கை, முதுகு, கால் என உடல் முழுவதுமாக 18 இடங்கள்ல அந்த காயங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உட்புற உறுப்புகளிலும் பலவிதமான காயங்களும் ரத்த கசியங்கள் போன்ற மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கழுத்து பகுதியில் ஏற்பட்ட தீவிர காயம் உயிரிழப்புக்கு நேரடி காரணமாக இருக்கலாம் என்பது போன்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டதாக தெரிய வருகிறது. மேலும் உளவியல் அடிப்படையில் ஏற்பட்ட அதிர்ச்சி, அழுத்தம் மற்றும் உட்புற ரத்த கசியல் போன்றவை கூட மரணத்துக்கு வழிவகுத்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. வழக்கமாக ஒரு பிரேத பரிசோதனை 1 முதல் 2 மணி நேரம் மட்டுமே நடக்கக்கூடிய நிலையில அஜித்குமார் மீது நடந்த அந்த பிரேத பரிசோதனையானது 5 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்றிருக்கிறது. இது உடலில் ஒரு அசாதாரணமான அளவில் தாக்கங்கள் மற்றும் காயங்கள் இருந்ததை உறுதி செய்யப்படுகிறது. இந்த வகையான வெளிப்புற மற்றும் உட்புற காயங்கள்ல அஜித்குமார் விசாரணையின் போது போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற புகாருக்கு பலம் சேர்க்கும் வகையில இந்த உடற்கூறு தகவலுடைய முதற்கட்ட தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவினை பார்த்திருப்பீர்கள். மிகுந்த வேதனை அளிக்கிறது. இது ஒரு கண்டனத்திற்குரியது. மக்கள் மனசின் சார்பாக முதல் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு, இதற்கு காரணமான காவலர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீதிமன்றம் உடனடியாக தாமாக முன்வந்து இந்த வழக்கினை விசாரித்து இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த விசாரணை வெளிப்படைத்தன்மையாக நடத்தப்பட வேண்டும். இது ஒரு இனிவரும் காலங்களில் இனிமேல் இது நடக்கவே கூடாது. அப்படி ஒரு நீதிமன்ற விசாரணை இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும். நன்றி.